தினமும் பாதாம் சாப்பிட்டால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா? பாதாம் பருப்பு உடலின் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறது மற்றும் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுகிறது. பாதாம் பருப்பு உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். ஆனால் அவை என்ன என்பது குறித்து முழுமையாக தெரியுமா? பாதாம் வழங்கும் ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு பல வழிகளில் பயனளிக்கும். உங்கள் இதயம், எலும்புகள் அல்லது லிபிடோவை வலுப்படுத்த நீங்கள் விரும்பினால் அதற்கு பாதாம் உதவக்கூடும். கெட்ட கொழுப்பு குறையும். பாதாம் சாப்பிடுவது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் எனப்படும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது மற்றும் நல்ல வகையான உயர் அடர்த்தி கொழுப்பு புரதத்தின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இதய நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளும் பாதாமில் உள்ளன. ஆரோக்கியமான உடல் எடை. பாதாமில் கலோரிகளில் அதிகமாக இருந்தாலும் அவை எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன் அபாயத்தை குறைக்க உதவும். பாதாமில் உள்ள புரதம் மற்றும் நார்ச்சத்து உங்களை விரைவாக முழுதாக உணர உதவுகிறது. எனவே பாதாம் உங்கள் பசியை திருப்திப்படுத்தும் அதே வேளையில் கலோரி உட்கொள்ளலை சிறப்பாக கட்டுப்படுத்தும். குறைந்த இரத்த அழுத்தம். பாதாமில் உள்ள வைட்டமின் இ, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். இது இதய நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவுகிறது. எலும்புகளை வலுவாக்கும். பாதாமில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இரண்டும் உள்ளது. இவை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. உணவு சாப்பிட்ட பிறகு உடலில் அதிகரிக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பாதாம் உதவுகிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு முக்கியமானதாகும். குடல் ஆரோக்கியம் மேம்பாடு. உங்கள் இரைப்பை குழாயின் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்க பாதாம் உதவும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கண்களுக்கு நல்லது. கேரட் உங்கள் கண்களுக்கு மிகவும் நல்லது என கூறப்பட்டாலும் பாதாமில் உள்ள அதிகளவு வைட்டமின் இ உங்கள் கண்களை பாதுகாக்கிறது. ஆனால் பாதாமை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ள வேண்டாம், ஏனெனில் இது எடை அதிகரிக்க வழிவகுக்கும். பாதாம் பருப்பை அளவோடு சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சருமத்தை வளர்க்கிறது. பெரும்பாலான தோல் தயாரிப்புகளில் பாதாம் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதைப் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். சருமத்திற்கான நிறைய நன்மைகளை பாதாம் கொண்டிருப்பதே இதற்குக் காரணம். பாதாமில் கிரீன் டீ மற்றும் புரோக்கோலியில் உள்ள ஃப்ளாவனாய்டு உள்ளது. இந்த கூறு உங்கள் சருமத்திற்கு ஊட்டமளிக்கிறது மற்றும் இது உங்கள் சருமத்திற்கான வயது எதிர்ப்பு பண்பை கொண்டது. தினமும் 5 பாதாமை ஊறவைத்து சாப்பிடுவதால் உடலில் உண்டாகும் மாற்றங்கள் என்ன? ஆய்வு சொல்லும் ஆரோக்கிய நன்மைகள். தினசரி ஆரோக்கியத்தில் பாதாம் சேர்ப்பது உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு உதவும். பாதாம் மிகவும் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் ஊறவைத்த பாதாம் கணிசமான ஊட்டச்சத்தை அளிக்கும் என்பது தெரியுமா? அப்படி ஊறவைத்து எடுத்துக்கொள்ளும் பாதாமில் இருக்கும் நன்மைகளாக ஆய்வு சொல்வது என்ன? தொடர்ந்து பாருங்கள். ஊறவைத்த பாதாம் என்பது ஒரு இரவு முழுக்க பாதாமை நீரில் மூழ்க வைத்து சாப்பிடுவது. பாதாமை அப்படியே சாப்பிடுவதைக் காட்டிலும் ஊறவைத்து சாப்பிடுவது சிறந்தது. ஏனெனில் பாதாமின் தோலில் உள்ள டானின்கள் மற்றும் அமிலங்களின் எண்ணிக்கையை குறைக்க இந்த முறை உதவுகிறது. இவை உடலில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுவதை தடுக்கிறது. முக்கியமாக பாதாமை நீரில் ஊறவைக்கும்போது உடலின் அதிகப்படியான உயிர்ச்சத்து கிடைக்கும். பாதாம் ஆரோக்கியமானது என்றாலும் இந்த கொட்டைகளை ஊறவைப்பதன் மூலம் அவற்றிலிருந்து அதிக வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை உறிஞ்ச முடியும். மேலும் இது செரிமானத்தை மேம்படுத்த உதவும். நொதி செயல்பாட்டை தூண்டும். ஊறவைத்த பாதாமில் இருக்கும் ஊட்டச்சத்து. பாதாம் பல ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. மேலும் வைட்டமின் பி மற்றும் லிபேஸ் போன்ற என்சைம்கள் உள்ளன. USDA தேசிய ஊட்டச்சத்து தரவுத்தளத்தின்படி வெண்மையாக்கப்பட்ட பாதாம் பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள், மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் மற்றும் குறைந்த அளவு நிறைவுற்ற கொழுப்புகள் கொண்ட நல்ல ஆதாரமாகும். இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடென்ட்கள் தவிர கால்சியம் மற்றும் இரும்பு போன்றவையும் பாதாமில் உண்டு. பாதாமை எப்படி ஊறவைப்பது? மூல பாதாமிலிருந்து ஊறவைத்த பாதாமை பெற விரும்பினால் முன்கூட்டியே செய்ய வேண்டும். ஒரு கிண்ணம் தண்ணீரில் 2 கப் பாதாம் சேர்த்து வெதுவெதுப்பான நீராக ஆக்கி மூடிவிடவும். 12 மணி நேரம் கழித்து தண்ணீரை வடிகட்டி 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கவும். மீண்டும் கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நீரில் பாதாமை சேர்த்து ஊறவிடவும். 12 மணி நேரம் கழித்து பாதாமின் பழுப்பு தோல் எளிதாக வெளிவரும். இந்த ஊறவைத்த பாதாம் ஊட்டச்சத்து ஆற்றலை இழக்காமல் வைத்திருக்க செய்யும். இந்த நிலை பாதாமை 1 வாரம் வரை கண்டெய்னரில் வைத்து பயன்படுத்தலாம். இந்த ஊறவைத்து தோலுரித்த பாதாமில் அதிக
அதிக அளவு வைட்டமின் இ நார்ச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் அதிக அளவு உள்ளது. இது செரிமானம், சரும நாற்றம், நாள்பட்ட நோய்களின் தீவிரத்தை குறைக்கும். இந்த பாதாம் அளிக்கும் நன்மைகள் தொடர்ந்து பார்க்கலாம். சருமம் மற்றும் கூந்தல் நன்மை செய்யும் பாதாம் சருமம் மற்றும் முடியை மேம்படுத்த உதவும் வைட்டமின்களை தன்னுள் கொண்டுள்ளது. ஊறிய பாதாம் மூல பாதாம்களை விட கணிசமாக அதிக வைட்டமின் இ கொண்டுள்ளது. இந்த வைட்டமின் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது. இது முடி மற்றும் சருமம் இரண்டின் வீக்கத்தையும் சேதத்தையும் குறைக்கிறது. தினமும் 5 பாதாம் மென்று தின்று வந்தால் படிப்படியாக சருமத்தில் மிளிர்வை காணலாம். கர்ப்பிணிக்கு நன்மை பயக்கும் பாதாம் மூல பாதாம்களை காட்டிலும் ஃபோலிக் அமிலத்தின் அளவு இந்த ஊறவைத்த பாதாமில் உண்டு. கர்ப்பத்தின் தொடக்க காலத்தில் ஃபோலிக் அமிலம் நிறைவாக தேவை. இது கருவின் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவும். கர்ப்பிணிகள் கருவின் தொடக்க காலம் முதலே தினசரி பாதாம் சாப்பிடுவது நிறைவான ஃபோலிக் அமிலம் பெறுவதற்கு உதவும். செரிமானம் சீராக்கும் பாதாம் நல்ல அளவு நார்ச்சத்து கொண்டுள்ளது. ஊறவைத்த பாதாம் பெரிஸ்டால்டிக் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது. இதனால் மலச்சிக்கல், அஜீரணம், வீக்கம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற அறிகுறிகளை குறைக்கிறது. செரிமான சிக்கலை எதிர்கொள்பவர்கள் தினசரி பாதாம் எடுத்து வந்தால் செரிமான சிக்கல் அறிகுறிகள் குறைவதுடன் செரிமான பிரச்சனையும் சீராகும். எடை இழப்புக்கு உதவும் பாதாம் சயின்ஸ் ஜர்னல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் வெளியிடப்பட்ட ஆய்வுக் கட்டுரையின்படி ஊறவைத்த பாதாமில் மூல பாதாம்களை விட அதிக புரதம் உள்ளது. இந்த ஊறவைத்த பாதாமில் இருக்கும் நார்ச்சத்து செரிமான செயல்முறைக்கு உதவுகிறது. மேலும் அடிக்கடி உண்டாகும் பசி உணர்வை தடுக்கவும் செய்கிறது. கலோரி நுகர்வு எடை இழக்க நினைப்பவர்களுக்கு பெரிதும் உதவக்கூடும். நாள்பட்ட நோய் தீவிரம் குறைக்கும் பாதாம் சிறந்த ஆக்சிஜனேற்ற மூலம் ஆகும். இது ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்கும். இதனால் இதய நோய், முடக்குவாதம் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும். லாங்வு தலைமையிலான ஊட்டச்சத்து மதிப்பாய்வுகளில் வெளியிடப்பட்ட முறையான ஆய்வு ஒன்றில் பாதாம் கொட்டைகளை உட்கொள்வது புற்றுநோய் அபாயத்துக்கு எதிராக உதவக்கூடும் என்று கூறுகிறது. எனினும் இது குறித்து இன்னும் ஆராய்ச்சி தேவை. கொறித்துண்ணிகள் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஊறவைத்த பாதாம் வைட்டமின் இ சார்ந்த நினைவக பாதுகாப்பு தருவதாக கண்டறிந்துள்ளது. இரவு முழுவதும் ஊறவைத்த பாதாமில் வைட்டமின் இ உள்ளடக்கம் நிறைவாக உள்ளது. இதை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் பொது குறைந்த அளவுகளில் நினைவக மேம்பாட்டை திறம்பட மேம்படுத்துவதற்கான விளைவை ஏற்படுத்துகிறது. இதய ஆரோக்கியம் ஊறவைத்த பாதாமில் அதிக அளவு மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளன. இது கொழுப்பை சமநிலைப்படுத்தவும், மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் பெருந்தமனி தடிப்பு தோல் அழற்சியை தடுக்கவும் உதவும். இத்தனை நன்மைகள் கொடுக்கும் பாதாமை இனி தினசரி உங்கள் டயட்டில் சேர்த்து விடுங்கள். பழங்கள் மற்றும் காய்கறிகள், பருப்புகள் பற்றிய மேலும் தகவல்களை எங்கள் சேனலில் பெறுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் ஆதரவை பெற நன்றி.